நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் திமுகவை விட்டு போயிடும், காங்கிரஸும் திமுகவுக்கும் இதுக்கு மேலே உறவே கிடையாது அப்படின்லாம் பல விவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன பேசினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. 28+1 ஒத்துட்டு சைன் போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நம்மளே பேசணுமே, காங்கிரஸ் கிட்டத்தட்ட தாவேகா கூட போயிடும் அப்படின்னு. அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக காங்கிரஸில் ஜோடங்கர் தான் பொறுப்பு. கிறிஸ் ஜோடங்கர், அங்கே ராகுல், கேசி வேணுகோபால், இவங்க எல்லாருமே தாவேகா கூட போனால் நல்லது, ஆனால் நீண்ட கால இதுக்கு அது யூஸ் ஆகும், இவர்கள்ட்ட அடிமையாகவே இருக்கிறத விட அது பெட்டர் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதனால பாண்டிச்சேரி, கேரளா, மற்ற மாநிலங்கள், இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டுக்கு வெளியே போயிட்டா சனாதனத்தை கிண்டல் பண்ணுறவங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க, இந்து தர்மத்துக்கு எதிரானவங்க திமுக, அவங்களோட இவங்க கூட்டணி வச்சுருக்காங்கன்னு ஈஸியாக காலி பண்ணிட்டுருக்கிற வேலை பண்ணாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு திமுக கழட்டி விட்டால் நல்லாயிருக்கும்னு தான் ராகுல் ரொம்ப மும்முரமாக இருந்தார். இவர் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. இங்கே இருக்கிற தலைவர்கள் ராகுலுக்கு நெருக்கமானவர்கள் யாருமே கிடையாது. மாணிக் தாக்கூர் இவங்க தான். ஓகே. இவர் சிதம்பரத்தெல்லாம் ராகுல் கிட்ட கூட சேர்க்க மாட்டார். அதாவது ரொம்ப நெருக்கலாம் கிடையாது. இவங்க எல்லாம் சோனியா டீம். இதில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னா இவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப தெனாவிட்டாக போனால் போட்டோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் போக போக இந்த நிலைமையுடைய சூடு தெரிய ஆரம்பிச்சோன்னு தான் பயப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு இவரை வேணுகோபாலெல்லாம் இப்போ கூப்பிட்டு பேச வச்சது. அதுக்கப்புறம் இவர் சிதம்பரத்தை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னது. 2028 சிதம்பரத்துக்கு ராஜ்யசபா இது முடியுது. அவருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும்ல, அப்போ அதுக்கு திமுக தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் அவர் போய் சோனியாட்ட பேசி, சோனியா காந்தி இவர் செல்வ பெருந்தகை கார்கேட்ட பேசி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சோனியா காந்தி ஒரு கூட்டம் போடும்போது கார்கேவும் நம்ம திமுகவோட இருக்கிறது அங்கே பெட்டர்னு சொல்லி அதற்கு பிறகு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. ராகுலை இதில் கலந்துக்க வேணாம். ஆனால் கடைசி ஒப்பந்தம் போடுறப்ப வேணுகோபாலே வரலையே, வேணுகோபால் கலந்துக்கல, ராகுல்லாம் சுத்தமாக இதில் இது பண்ணவே இல்லை. இது ராகுல் பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ காங்கிரஸ் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு மீண்டும் தன்னை அடிமை தலைக்குள்ளே தலை விட்டுட்டாங்க. அதற்கு அடிப்படை காரணம் காங்கிரஸில் இருக்கிற இந்த மாதிரி தலைவர்கள். இவர்கள் எப்போவுமே ஒரு நல்ல முடிவு வரும்போது இந்த மாதிரி காலை பிடிச்சி வாரி விட்டுருவாங்க. இது மாதிரி வாய்ப்பு காங்கிரஸுக்கு எப்போவுமே கிடைக்காது. இப்போ அதையும் இது பண்ணிவிட்டு மீண்டும் இதுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இதில் திமுக நினச்சதை சாதிச்சு காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சு, திமுக நினச்சதை காலக்கையை பிடிச்சி சாதிச்சிச்சின்னு வச்சுக்கலாம். நினச்சதை சாதிக்கலை. சிதம்பரம் மற்றவர்கள்லாம் இல்லைன்னா அது சாதிச்சிருக்க முடியாது. அதனால தான் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு செல்வ பெருந்தகை நிச்சயதார்த்தத்தில், அவங்க வீட்டு நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட மாட்டார் அவர். எங்கே கலந்துக்கிட்டாலும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் இது பேசிட்டு வந்தார். அதை உடனே நம்ம ஊடகங்கள்லாம் அங்கே உட்காந்து நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் காங்கிரஸை இழுத்து பிடிச்சதுனால திமுக ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்குது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு நிம்மதியான்னு கேட்டால் கிடையாது, காங்கிரஸுக்கே கிடையாது. இப்போ 28 இடம்ன்றது இனி காங்கிரஸுக்கு அதில் ஒரு 10 இடம் கூட ஜெயிக்க விடாமல் பார்த்துக்குவாங்க. திமுகவே பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு உள்ள அவங்களுக்கு தானே அது லாஸ். அதை பற்றி அவங்களுக்கு என்ன, காங்கிரஸ் ஓரம் கட்டணுமா? பல வேட்பாளர்கள் கிடையாது. காங்கிரஸில் எந்த தொகுதின்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வேட்பாளர் முதற்கொண்டு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சில பேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது. இது அப்படி இல்லை, எல்லா கட்சியிலையுமே இவங்க அந்த டாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருமாவளவனுக்கு 6 சீட்டு தான். நாங்கள் தான் சொல்கிறதா ஆள், பழைய ஆளுங்க அப்படியே தொடருவாங்க. அவங்கள மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் கிடைக்க மாட்டாங்க, அதனால் அவங்க தொடருவாங்க. இந்த அளவுக்கு டாமினேட்டு. தோழர்கள் உட்காந்து மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டபுள் டிஜிட் அதுன்னு பேசியிருந்தாங்களா, இப்போ சிங்கிள் தான் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மதிமுகவுக்கு 4 தொகுதி தான். உதயசூரியன் அதுன்னா இப்போ அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, என்டிஏ பக்கம் வரலாமா, தன்னோட சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்டிஏ பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்ல முடியாது, வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது காங்கிரஸ் இவ்வளோ பிரச்சனை பண்ணி கொண்டு காலில் கையில் விழுந்து காங்கிரஸ் கொண்டு திமுக கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முதல்வர் இப்படின்றார், இப்படி இல்லை இப்படின்றார். இப்படின்றதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதெல்லாம் ஒரு முதல்வரை பண்ண வைக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அவர் நேற்று ஒரு விழாவில் பேசுகிறப்ப சொல்கிறார், அது தற்செயலாக நான் பண்ணது, ஆனால் அது எங்கே பார்த்தாலும் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அந்த வைரலு இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் யார் பேசுவா? ஒரு அரசியல் தலைவர்கள் அது கிட்டலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுவும் முதல்வராக இருக்கிறதுக்கு பல்லாயிரம் பிரச்சனை இருக்கும். அவர் உட்காந்து இதெல்லாம் வைரல் ஆகுதுன்றாருன்னா பார்த்துக்குங்க. தலைவரை இப்படி பண்ணிங்கல்ல, அது பயங்கரமாக. அப்போ ஷூட்டிங் பண்ணுறது தான் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டு இருக்குது.
இது எவ்வளோ தூரம் போகுது, இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது என்னென்ன நடக்குது. ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தாங்கல்ல, முதல்ல அந்த படம் ஓடல, அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த இதில் போட்டு அந்த படத்தை பார்க்க வச்சாங்க. பல நடிகர்கள், இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தர் அதில் துணை நடிகராக நடிச்சிருப்பார் கமல்ஹாசன். பத்திரிகையாளர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பலர் நடிச்சிருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போட்டால் இதை ஜனங்க வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து பார்த்து இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியா, இப்படிப்பட்ட ஒரு முதல்வரா, இப்படிப்பட்ட மேதைகள்லாம் சேர்ந்ததா இந்த திமுக, இதுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, எந்த ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் அதில் நடிகர்களை கூப்பிடுறதுல அது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி? அதான் மனம் மயிலாட அவங்க அப்பா கற்றுக் கொடுத்துட்டு போனது. இவர்கள் வேலையே இதுதான். அதெல்லாம் அந்த காலம் புளிச்சு போச்சு. ரியல் நடிகரையே இப்போ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு சுற்றிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் புரியாமல் சுற்றிட்டு இருக்காரு. இதில் இந்த மாதிரி ரீல் நடிகர்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இந்த படம் காமிக்கிறது, இது எப்போவுமே திமுகவுக்கு வேலை. ஏன்னா இயற்கையாக தன்னுடைய ஆட்சியுடைய இதை சொல்லி ஓட்டு கேட்குறதோ சாதனைகளை சொல்லி கேட்குறதுக்கோ இல்லைன்னா அந்த இடத்துல மக்களை கவர்றதுக்கு, மக்களை மடைமாற்றம் செய்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நடிகைகள்லாம் கூப்பிட்டு வருது. அவங்களாம் வந்து விளம்பரம் நடிக்கிற மாதிரி தான். இப்போ இந்த டூத் பேஸ்ட் விளம்பரம் அந்த மாதிரி விளம்பரம் நடிக்கிறாங்களா, அது மாதிரி இதுக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை, சாதனைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். அந்த நிறைவு விழாவில் ஒவ்வொரு அமைச்சரும் பேசுகிறப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம், சூப்பர் ஸ்டார் மாநிலம், இந்தியாவே வியந்து பாராட்டுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பல முதல்வர்களுடைய சாதனையுடைய எச்சம் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டில் விட டாப்பில் இருக்கும். இதை இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி காமிக்கிறார். அப்படி காமிக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு பரம்பரை சொத்து ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு வர்றீங்கன்னா அந்த 4-5 கம்பெனியுடைய வருமானன்றது உங்கள் குடும்ப வருமானம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்தால் பிறகு உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியை நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் சரியாக அந்த கம்பெனியை பராமரிக்காமல் நஷ்டத்தில் போய்கிட்டு இல்லாத பிரச்சனை இருக்கும். யாராவது உங்களை வந்து கேட்டால் நீங்கள் அந்த பேலன்ஸ் ஷீட் காமிப்பீங்க. என்ன காமிப்பீங்கன்னா, இங்கே பாருங்கள், டோட்டலாக எங்களுடைய 6 கம்பெனியுடைய வருமானம் செம்ம லாபத்தில் போகுது, அந்த இதை விட எங்கள் குடும்பம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே முன்னோர்கள் போட்டு வைத்தக்கூடிய இது. கனிமொழியவே அங்கே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்களாமே, அப்படிலாம் பேசுகிறாங்களே. அங்கே 3 அதிகார மையம் இருக்குதுங்க. மகன், மருமகன், சகோதரி, இந்த 3 இதுவும் 3ஆக பிரிஞ்சு கிடக்குது. இதை வந்து எந்த ஊடகமும் பேசாது. ஏன்னா அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு இது கிடையாது. அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை நோக்கி தான் அவங்க நகரணும். நீங்கள் மைக்கு கூட பாருங்கள், தாவேகா தொண்டர்கள்ட்ட போய் இந்த இதெல்லாம் கேட்பாங்க, கொள்கை என்ன அது என்னன்னு கேட்பாங்க. திமுக கூட்டத்தில் போயிட்டு உங்கள் திராவிடனா என்ன, 50 தலைவர்கள் யார், திமுக எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, 13வது இடத்துல இருந்த கலைஞர் எப்படி முன்னாடி வந்தார், எம்ஜிஆர் உடைய முதல்வரானதுக்கு யார் உதவி பண்ணா, இதெல்லாம் அதை கேட்க சொல்லுங்கள். ஏதாவது தெரியுமான்னு அமைச்சர்கள் கேட்டாலும் தெரியாது. ஏன்னா பாதி பேர் இங்கேயும் தாவிட்டு இருக்கிற ஆட்கள். நாட்டில் நடக்கிற கொலைகள் பற்றி கேட்டாலும் கூட இன்றைக்கி நடக்கிற கொலையை நாளைக்கு கேட்டேன்னா தெரியல, அப்படியா எங்கே நடந்தது அது வந்து அது ஞாபகம் மருதி. அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சாமர்த்தியமான ஞாபகம் மருதி. ஏன்னா தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நைட்டில் ரோட்டில் நடக்கிறதுன்றதே ஒரு பெரிய இதுன்ற மாதிரி ஆகிடுது. நேராக வர்றான். இன்றைக்கி கூட மானாமதுரையில் பைக்கில் வந்துட்டு 2 பேரை எனக்கு என்னென்னு வெட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் பண்ணுறான்னு தெரில. போதையில் இன்னொன்று கத்தி, இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தியோடு உலாத்துறாங்க. அப்போ காவல்துறை, ரோந்து, இது எல்லாம் வாகன சோதனை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அவன் வாட்டில் வர்றான், பட்டாக்கத்தியை வச்சு ரோட்டில் போகிற 2 பேரை வெட்டுறான், போய்கிட்டே இருக்கிறான். நல்ல வேளை அவங்களுக்கு பெரிய அளவில் காயம் இல்லை. அப்புறம் அவங்கள வண்டியில் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. இன்றைக்கி சென்னை கொடுங்கையூரில் வீடு புகுந்து 3 பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. கொலைகளும் பாலியல் வன்கொடுமை ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துருக்கு. போதை மருந்துடைய நடமாட்டம் தான், போதை கலாச்சாரம், அதை தடுக்க தவறுனது கஞ்சா. இது இப்போ எந்த கவர்மெண்ட் யாராவது வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தா ஜனங்க முதல்ல ஓட்டு போடுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்போம், கூடுதல் டாஸ்மார்க்குன்னு இந்த கடைகள் திறந்து வைக்கிறது, இதெல்லாம் கடுமையாக தடுக்க நடவடிக்கை எடுப்போம். 12 to 10 அதை தவிர டாஸ்மார்க் விற்பனை இருக்காது. சட்டவிரோத பார்கள் வைக்க மாட்டோம். கஞ்சா பழக்கத்தை கடுமையாக சொல்லி தானே சார் ஆட்சிக்கு வந்தாங்க. மதுக்கடைகளை மூடுவோம், முதல் கையெழுத்து வீட்டு வாசலில் கொடி பிடிச்சலாம் நின்னாரு. இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, அதெல்லாம் குறைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க பேசுனது. இவங்க பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 இது இருக்குது. கூடுதல் கடைகள், கூடுதல் நேரன்றது 12 to 10ன்னு ஏடிஎம்கே பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த டைம் போனாலும் சரக்கு வாங்கலான்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. முன்னெல்லாம் பயந்து எங்கேயாவது ஒரு இடத்துல விற்பான்.
இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் பல இடங்களில் போனீங்கன்னா காலைல 6 மணி கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது. முன்னெல்லாம் ஊடகங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து போடுவாங்க. இப்போ எடுத்து போடுற ஊடகங்களே அடிக்கிறது, மிரட்டுறது இதெல்லாம். அந்த எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்குவாரி இதில் தாக்குனதுக்கு இன்னை வரைக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. இப்போ அந்த தொலைக்காட்சி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணுன்னு. அதேமாதிரி அடுத்த கவர்மெண்ட் வந்து அது நடக்கும். அப்போ இந்த அளவுக்கு காவல்துறையும் வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே வழக்கு போடுற ஏற்பாடுலாம் இருக்குது. கிட்னி திருட்டுலையும் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பேர் அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி கனிம வள திருட்டு, அது மட்டும் இல்லாமல் செய்தி சேகரிக்க போனவங்களையும் அதுவும் ஒரு எம்எல்ஏ தான். பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றதுல திமுக நிர்வாகிகள் பேர் அடிபட்டுட்டே இருக்கு. தரையில மட்டும் இல்லை, வானத்திலையும் வானத்திலையும் புகழ் கொடி கட்டி பறகுது. ஸோ இது இவ்வளவு ஒரு அவப்பேர் வந்து மக்கள் கிட்ட போயிட்டே தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன விளம்பரங்கள் மூலமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய நினைப்பு அப்படி இருக்குது. அதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது எல்லாமே. முதல்வர் காலையில் எழுந்திரிச்சாருன்னா அந்த டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுது. நீங்கள் இப்படி தான் வரணும், ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு தான் சுற்றணும். ஏன் சுற்றணுன்னு அவர் கேட்கவே மாட்டார். ஏன்னா விஜய் போட்டிருக்காரு, இவரும் அதே மாதிரி. எப்படி போகணும், எப்படி வரணும், என்னென்ன பண்ணணும், அந்த வண்டியில் யார் முன்னாடி பண்ணுறது கூட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்படி பத்திரிகையாளரை பாருங்கள், அதுக்கு ஒரு 10 சொம்பு பத்திரிகையாளர் நிற்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சிஎம் சார் அப்படின்னோடனே அப்படின்ட்டு அப்புறம் மறுநாள் வந்து அது வைரல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை வைரல் ஆகிறதுக்கு எல்லாம் உடனே சொல்லிடுவாங்க. டக்குன்னு கூப்பிட்டு எடிட்டர்ஸ்லாம் இதை வந்து போட்டு வைரல் ஆக்குங்க அப்படின்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உள்ளுக்குள்ளே கேட்டால் தெரியும். ஒவ்வொரு காங்கிரஸ் நான் கேட்குறேன் பல பேரை, சார் கெஞ்சிட்டாங்க சார், போய் சோனியா காந்தியை பிடிச்சி, சோனியா காந்தி தான் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சு சோனியா காந்தியை போய் லாஸ்ட்டில் வரைக்கும் இவர் நம்ம ராகுல் ஒத்துக்கவே இல்லை சார், எக்கேடு கெட்டு போங்கன்னு போயிட்டார் சார் அவர். இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் பேசாத வார்த்தைகள்லாம் பேசி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது எப்படி களத்தில் ஜெல் ஆகும்? ஜெல் ஆகாது. ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாஜக அதிமுக சேரும்போது இவர்கள் என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க, ஜெல் ஆக மாட்டாங்க, பிரச்சனை. ஈவன் அண்ணாமலை உட்பட அந்த வார் ரூம் வச்சுட்டு எல்லா இதுவும் நடந்தது. இப்போ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக 70 தொகுதி கேட்கும் பாஜக அது இதுன்னு. நேற்று ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாரு, அப்போது வந்து அதிமுக தான் தொகுதி பங்கீடு பற்றி பேசுமான்றாரு. நான் சொன்னேன், அப்போ நான் ட்ரம்ப்பும் வந்தால் பேசுவார். பாஜக கிட்ட தொகுதி பங்கீடு பற்றி அதிமுக பேசாமல் வேற யார் வந்து பேசுவாங்க? ஏன்னா இவங்க அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்களே, பிஜேபி தான் அதிமுகவுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த அளவுக்கு இந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் இந்த யூடியூப்ல வந்து இது பண்றவங்கள கூட அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ஓவரால் இந்த நரேட்டிவ்ல மாட்டிக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், அமெரிக்க ஜனாதிபதி வந்து பேசுவாரா? பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைக்கும் அதிமுக இருக்கிற பொசிஷனுக்கும் யார்கிட்ட பேசுவா? அதிமுக தானே பாஜக தானே அதிமுகட்ட பேசுவோம், அதிமுக தானே முடிவு பண்ணும். சரி, அன்புமணிகிட்ட யார் பேசுவா? ஆமாம், டிடிவி மட்டும் ஒருவேளை அவங்க பேசலாம், இல்லாட்டி இப்போ இருக்கிற உறவுக்கு டைரெக்டாக கூட பேசலாம். வேறு என்ன இது? சரி, இப்படி அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு என்ன கலந்துரையாடினாலும் ஒரு செட்டப்பில் வர்றாங்களா இல்லையா? அதுதானே முக்கியம். ஆனால் இங்கே ஒவ்வொரு கட்சியும் கபலீகரம் பண்ணி அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி 6 தொகுதி திருமாவளம்லாம் கிட்டத்தட்ட மிரட்டப்பட்டிருக்காரு. இவ்வளோ தான் பார்த்துக்குங்க, எம்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருந்துக்குங்க. 6 பேர்லேயும் பழைய ஆட்கள் இருக்கணும். எங்களுக்கு எவ்வளோ வேணும்னு அவர் வாய் திறந்து கூட சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது, அடிமை தான். நீங்கள் உங்களுக்கு வாயை திறக்கணும்னா எதை திறக்கணும்னா நீங்கள் வந்து பாசிச பாஜக உள்ளே புகுந்துடும், இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவ்வளோ பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. எனக்கு ஒரு தோழர் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னாரு, என்னால் பேச முடியல, அவ்வளோ விஷயம் இருக்குது தோழர் இவனுங்க பண்ணுறதுன்றாரு. அப்போ ஆதாயம் எல்லாத்தையும் சுயமரியாதை இழந்து இவ்வளோ ஒரு வாய் கூட திறக்க முடியாமல் இப்படி அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? தனிப்பட்ட ஆதாயங்கள். முன்னெல்லாம் கட்சிகள் வந்து கட்சியுடைய தான் பார்ப்பாங்க. 10 சீட்டு எங்கள் இதில் முடிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், இல்லாட்டி நாங்கள் வெளியே போகிறோன்ட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இப்போ 10 சீட்டு இல்லை, 5 சீட்டு தான், 6 சீட்டு தான். நீங்கள் வாங்க, அதை நம்ம உட்காந்து பேசுவோன்ட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த வேலையை கரெக்ட் பண்ணுறது டிஎம்கேவுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் கட்சி நலனை பலி கொடுத்துட்டு போகிறீங்களே, அப்போ அது இவங்களுடைய அடிமைத்தனம் தானே. தலைவர்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அப்படி இப்படி இருக்கும், மார்க்சிஸ்டுகள் இருக்கவே மாட்டாங்க. இப்போ மார்க்சிஸ்டுகளையும் சேர்த்து முடிச்சு விட்டாங்க. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்த கனகராஜ், அருணன் போன்றவர்கள் இருக்காங்க.
இவங்கெல்லாம் இந்த லாடம் கட்டின குதிரை மாதிரி எதை பற்றியுமே அவர்களுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஒரே இது பாஜக எதிர்ப்பு, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியில் நடக்க எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. இந்த பாஜக எதிர்ப்பு இந்த ஒரு பாயிண்ட் தான் திமுக இப்போ வரைக்கும் செட் பண்ணுறது. இது இந்த தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்குமா? வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னா இவர்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் விஜயம் ஒரு பக்கம் வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி விஜயுடைய பேச்சில் பிரதான இதுவே இந்த பாஜக வச்சுக்கிட்டு இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த அரசியல் பாஜகவை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறதெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. இங்கே நடக்கிறது ஸ்டேட் எலெக்ஷனு, இங்கே என்ன இது அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வர்றாரு. அப்போ இங்கே ஏடிஎம்கேவை எதிரியாக காமிச்சிட்டா இவர்களுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக பாஜகவை காமிச்சிடுறது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கட்சியில் திமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அடிமட்ட தொண்டர்கள் ஓரளவுக்கு உழைச்சி மாவட்ட லெவலில் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த பதவியும் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ ராஜ்யசபா 4 பேர், 2 தேமுதிக, 1 காங்கிரஸ், 1 திமுக. அந்த 1 திமுக திருச்சி சிவா, அவர் தான் எல்லா காலத்துலேயும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் திரும்ப திரும்ப அவருக்கு வாய்ப்பு. காங்கிரஸுக்கு 1 கொடுத்துட்டாங்க. மீதி 2ல் 2 தேமுதிகான்னு சொன்னல, 1 சுதீஷ், அதை விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. தேமுதிக வாங்குறதுக்காக இந்த விலையை கொடுக்குறாங்க. இன்னொன்று கான்ஸ்டன்டைன். நான் கேட்குறேன், இந்த சிரிச்சிக்கிட்டு ஒருத்தர் இது பண்ணார், மெல்டிங் பாயிண்ட் சரவணன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஆரம்ப கால திமுக தானே அவர், எல்லா காலத்தும் திமுக. கான்ஸ்டன்டைன் வரதுக்கு முன்னாடி இருந்து திமுகவில் இருக்கார்ல, ஏன் அவர் எம்பி ஆகக்கூடாது? இவரை ஏன் எம்பி ஆகுறீங்க? இதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் வட்டாரம் இருக்குல்ல, சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. தயாநிதி மாறன், கனிமொழி, இந்த அப்படியே அந்த இது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸு அமைச்சர்கள், அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள், யாராக இருந்தாலும் அமைச்சர்கள், அமைச்சர் வீட்டு பிள்ளைகள். 3வது செட்டு இவர்களுடைய நெருக்கமான நண்பர்கள். யார்? உதயநிதி நண்பராக இருப்பார், மாப்பிள்ளைக்கு நண்பராக இருப்பார். இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ அந்த செக்ஷனு. 4வது அதிமுக மற்ற கட்சியிலேருந்து வந்தவர்கள். நீங்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுக. இன்றைக்கி திமுகவை ஆள்வதே அதிமுக தான், திமுகவை தீர்மானிப்பதே அதிமுக தான். இதில் வேறு தாய் கழகம்னு உருட்டுறது, அங்கே தாய் கழகமே அதிமுக தான் இருக்குது. அப்போ அந்த அவர்களுக்கான வாய்ப்பு இப்போது அதனுடைய விளைவு தான். இது எல்லாம் போக மிச்சம் மீதி இருந்தால் யாருக்காவது அப்படி தூவி விடுறது. இதுதான் இன்றைக்கி திமுக தொண்டர்களுடைய நிலையாக இருக்குது. ஒரு சைடு திமுக கூட்டணி இப்படி இருக்குது, இன்னொரு சைடு அடிப்படை தொண்டர்களுக்கு எதுவும்ன்றதே கிடையாது. என்டிஏ கூட்டணி அவங்க பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கிய சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்னு புதுசாக வந்தவர் இப்போ. ஆனால் அந்த தாவேக்காவால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேச்செல்லாம் வந்துடுச்சு. எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க? இன்றைக்கி அவருடைய தனி மனித வாழ்க்கை பற்றி அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. நம்மளாம் கூட சொன்னோம் அது தனிநபர் வாழ்க்கை அதுன்னு. ஆனால் அவர் அதிலே ஒரு எண்டுக்கு போகிறாரு. ஒரு தலைவருக்குரிய தகுதின்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஒரு 20 வயது இளைஞனுடைய மனோபாவத்தில் தான் அவர் இருக்கார். எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டியா, நான் உன்னை வெறுப்பேற்றுறேன்பான்ற மாதிரி தான் இருக்கார். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள், அதற்கு அடுத்த லெவல் நிர்வாகிகள் எல்லாருக்குமே பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. இவருடைய சுயநலம், நான் எப்படி என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்றவுடைய சுயநலம் அவர்களை சங்கடப்படுத்துகிறது. அவர்களால் வெளியில் பதில் சொல்ல முடியல, எதையும் பேச முடியல. இதனால் என்ன ஆகுதுன்னா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இப்போ லேட்ஸ் ஒரு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இதை விட இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது அவருடைய மரியாதையோ இல்லை அவருடைய இமேஜையோ அங்கே குறைச்சிடும். இமேஜ் மரியாதையை தாண்டி கட்சி நலன்னு ஒன்று இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அதை ஒட்டி தான் கட்சிக்கு மரியாதை, கூட இருக்க நிர்வாகிகளுக்கு மரியாதை. அப்போது நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சி நலன், தொண்டர்கள், நிர்வாகிகள் இவர்களுடைய சங்கடம் ஏற்படுத்தாமல் நான் நடந்துக்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. இவர் எல்லா விஷயத்துலையுமே சுயநலம் மட்டும்தான் இவர் குறிக்கோள். ஒருத்தன் வண்டியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறான், கீழே விழுந்தா அடிபட்டு அந்த மாதிரி விழுந்தவன் இன்றைக்கி ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆயிருக்கும் இன்னை வரைக்கும் செலவு. திரும்பி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி பின்னாடி வராதிங்க, நீங்கள் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு அவரும் மேடையில் சொல்லி. அப்போ ஒருத்தன் தொங்கிட்டு செல்ஃபி எடுத்தான்ல ரன்னிங்கில் வண்டியில், உடனே வண்டியை நிப்பாட்டி அவனை திட்டி அனுப்பணுமா வேணாவா? நீ இப்படி ஆர்டின்னு காமிச்சிட்டு வர்றீங்க, இது எல்லாம் வாய் வார்த்தைன்னு தெரியுதா? சும்மா
வர வைக்கிறதே இவங்க தான். இவங்க நினச்சா வர வைப்பாங்க கும்பலாக, இவங்க நினச்சா வெறும் வண்டியில் சும்மா போவாங்க. இப்போ இவர் இந்த கல்யாணத்துக்கு நேற்று போனார்ல, அங்கே ஏன் தொண்டர்கள் ஒரு போகிற வண்டியில் கூடயே வரல? ஏன் அதே இதுக்கு போனார்ல, தஞ்சாவூர் போய்ட்டு ரிட்டர்ன் வந்தார்ல, அப்போ ஏன் வரல? இது புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் பண்ணுற வேலை. எல்லோரும் வாங்க கட்டாயம் வந்தே ஆகணுன்ட்டு. அப்போ பைக்கில் ஃபாலோ பண்ணி போய் இப்போ வண்டியில் இடித்து விழுந்து நீங்கள் 5 பேர் காயம், ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி அடிபடுறவங்க உயிருக்கு போராடுறவங்களுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது மருத்துவ உதவி கொடுக்கறது இதெல்லாம். ரெண்டாவது, உங்கள் கட்சியில் உயிரிழந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க நிர்வாகிகளை கூட கண்டுக்கிட்டதில்லை. எல்லா கட்சியிலையுமே படத்தரப்பு நடத்துவாங்க, ஒரு நினைவு கூறுவாங்க. அந்த இது கூட கிடையாது. எல்லா வகையிலும் சுயநலம். நான் மட்டுமே நல்லா இருக்கணும், எனக்காக நீ இருக்கணும். இவங்களுடைய மனோபாவம் என்னன்னா, நீ தானே வர்றன்ட்ட, நீ ரசிக்கிற வர்ற, நீ தான் பார்த்து இருந்துக்கணும். பார்க்கலாம் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் நேரத்திற்கு நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.